அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சூரத்துன் நஸ்ர் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. இந்த அத்தியாயம் இறங்கிய பிறகு சஹாபாக்களில் பலர் மகிழ்ச்சி அடைந்தார்கள். காரணம், இந்த அத்தியாயத்தில் இருந்த வசனங்கள், அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய விளக்கங்கள். ஆனால் சில சஹாபாக்கள் கூர்மையான அறிவுள்ள தூர்பீனி என்று சொல்வார்கள், தொலைநோக்கு பார்வை என்று சொல்வார்கள், அதன் அடிப்படையில் சிந்திக்கக்கூடிய பல உலம்மா பெருந்தகைகள் சஹாபாக்களில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களில் குறிப்பாக ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அழுதார்கள். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இந்த சூறால பாத்தீங்கன்னா அல்லாஹ் தெளிவா சொல்லுவான், அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வந்துவிட்டது. வந்த பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் மக்களை கூட்டம் கூட்டமாக, ஜமாத் ஜமாத்தாக, கௌம் தர் கௌம், கபீலா தர் கபீலா, ஒவ்வொரு பரம்பரை, ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு முஹல்லா, ஒவ்வொரு நகரங்களிலும் இருந்து படைப்படையாக கூட்டம் கூட்டமாக மக்கள் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, இஸ்லாம் என்ற ஈமான் என்ற மார்க்கத்திற்குள்ள வந்து விட்டார்கள். எனவே ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், நபியே உங்களுடைய ரப்பிற்காக ஃபஸப்பிஹ் தஸ்பீஹ் செய்யுங்க, வஸ்தக்ஃபிர்ஹு அல்லாஹ்விடத்தில் அவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்க, இன்னஹு கான தவ்வாபா நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் என்ற வசனம், ஆயத், அத்தியாயம், சூரா. இப்படி இருக்கக்கூடிய சூறாவை பார்த்து அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அழுவதின் காரணம் என்ன என்று பார்த்தால் பலர் ஆச்சரியப்பட்டார்கள், வியந்தார்கள். அதில் கண்டறியும் பொழுதுதான் தெரிந்தது, அதற்கு பதில் கேட்ட பிறகுதான் அந்த அதிர்ச்சியான ஒரு விஷயம் தெளிவானது. என்னவென்று சொன்னால், இந்த சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்றான், வெற்றியும் உதவியும் வந்துவிட்டது. மக்கள் கூட்டம் கூட்டமாக தீன இஸ்லாத்திற்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா எந்த நோக்கத்திற்காக அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினானோ அந்த நோக்கம் முடிந்து விட்டது. எந்த நோக்கம் முடிந்து விட்டதோ அந்த நோக்கம் முடிந்த பிறகு தன்னுடைய ஹபீபை, தன்னுடைய ஹலீலை, தன்னுடைய உற்ற நண்பனை அல்லாஹ் ரசூலுல்லாஹை அழைத்துக் கொள்ளக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது என்பது அர்த்தம். அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் எதற்காக வந்தார்களோ அந்த வேலையை முடித்து விட்டார்கள் என்றால் அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாவை அழைத்துக் கொள்வான் என்பது இந்த சூறாவில், இந்த அத்தியாயங்கள், இந்த அத்தியாயத்தில், இந்த வசனங்களில் மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை செய்தியாக இருக்கிறது. இதை அறிந்த ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் உடனே என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அழுக ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாவுடைய முடிவு நாள் நெருங்கிவிட்டது என்ற ஒரு தயக்கத்தின் காரணமாக. இதன் அடிப்படையில் நாம் ஆய்வு செய்யும் பொழுது சில விஷயங்கள் கிடைக்கிறது. பெரியோர்களே, சோதர்களே, தஃப்சீர் குர்துபில இந்த ரிவாயத்துக்கள் பதிவாயிருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்ற சஹாபி அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், இந்த சூரா, அதாவது நஸ்ர் என்ற அத்தியாயம் சூரா ஹஜ்ஜத்துல் விதாவில் இறங்கியது. அதற்கு பிறகு அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்கும் இஸ்லாம் தீனா, இந்த ஆயத்தும் இறங்குச்சு. இந்த ஆயத் வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாளில் இறங்கியது. அதற்கு பிறகு இந்த இரண்டு ஆயத்துக்கள் இறங்கின பிறகு, அதாவது இந்த சூரா இறங்கின பிறகு இந்த ஆயத்து இறங்குது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் வெறும் 80 நாட்கள் இந்த உலகத்தில் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள் என்பதாகவும், அதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு ஆயத்துக்கு பிறகு ஆயத்தை கலாலா என்று சொல்வார்கள், அந்த ஆயத்து இறங்கு. அதாவது இந்த ரெண்டு சூரா
சூரத்துல் நஸ்ர் இறங்கிய பிறகு, சூரத்துல் நஸ்ர் ஹஜ்ஜத்துல் விதால இறங்குது. அதற்கு பிறகு அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம் தீனா, இந்த வசனம் இறங்குது. இந்த ரெண்டும், அதாவது சூரத்துல் நஸ்ரும் இந்த ஆயத்தும் இறங்கிய பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் 80 நாட்கள் உயிரோடு இந்த உலகத்தில் இருந்தார்கள். அதற்கு பிறகு ஆயத்தே கலாலா யஸ்தஃப்தூன குலில்லாஹி யஃப்தீக்கும் ஃபில் கலாலா, சூரத்துன் நிசாவுடைய கடைசி வசனம், கடைசி ஆயத் 176வது வசனம் இறங்கிய பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் இருந்தார்கள் சொன்னால் 50 நாட்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், இந்த வசனம் இறங்கிய பிறகு நபி அவர்கள் கிட்டத்தட்ட 35 நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், இருந்தார்கள். கடைசியாக அநேகமாக குர்ஆனுடைய கடைசி ஆயத்தாக இறங்கியது வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் என்ற சூரத்துல் ஆலி இம்ரானுடைய வசனம். அது இறங்கிய பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 21 நாட்கள் உலகத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் முகாத்திலுடைய ரிவாயத்துல நபி அவர்கள் இந்த ஆயத் இறங்கிய பிறகு 7 நாட்கள் இருந்ததாக சொல்லப்படுது. சொல்லக்கூடிய நோக்கம், இது தஃப்சீர குர்துபில பதிவான விஷயம். இந்த சூராவுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் குறிப்பாக 80 நாட்கள் தான் இருந்தார்கள் என்பதும், குறுகிய நாட்கள் தான் வாழ்ந்தார்கள் என்பதும் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. எனவே இந்த சூராவில், சூரத்துன் நஸ்ரில் ஒரு மறைமுக சான்றும் மறைமுக அழைப்பும் மறைமுக செய்தியும் என்னவென்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துடைய செய்தியாக இருக்கிறது என்பது ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ், ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்ற சஹாபாக்களுடைய அக்வாலாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆனை ஆய்வு செய்து குர்ஆனை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.